அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. உலகத்துல நம்முடைய பிள்ளைகளை குறிச்சு யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், இவன் தருதலையா போயிருவான், இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாத்தீங்களா? உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைத்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிகவும் சிறப்புள்ளதாக மாற்றுவார். யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் இப்படி போயிருவாங்கன்னு சொல்லி நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தலைநிமிர செய்வார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. அவர் உன் எல்லைகளை சமாதான விளைவிகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று பார்க்கிறோம். அதே சங்கீதம் 147 சங்கீதம் 86 நம்ம பார்க்கிறோம். உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று பார்க்கிறோம். நம்மள ஆண்டவர் என்னைக்குமே உச்சிதமா சாப்பிடறதுக்கு தான் நம்மளை வைப்பாரு. அறகுறையான ஒரு சாப்பாடை நமக்கு கொடுக்க மாட்டார். என்னைக்குமே உச்சிதமான ஒரு கோதுமை, உச்சிதமான நன்மையினால கர்த்தர் திருப்தியாக்குவா. நம்ம தான் என்ன பண்றோம்? உச்சிதமான சாப்பாடை நம்ம ஐயோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் உச்சிதமான நன்மை, உச்சிதமான கோதுமை, உச்சிதமான சாப்பாடுனால ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? போஷிப்பார். நிறைய பேர் வந்து நம்மள சொல்லலாம் என்ன இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை, மீதிமான துணிக்கைகளை என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இந்த மாச கடைசின்னு சொல்லுவாங்க. நமக்கு மாச கடைசி இல்ல, முதல் மாசமும் கிடையாது, முதல் நாளும் கிடையாது. எல்லா நாளிலையுமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க ஒருவேளை குறைவுகளோட இருக்கலாம், பலவிதமான எனக்கு குறைவுகள் இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உச்சிதமான நன்மையினால கர்த்தர் என்ன பண்ணுவாரா? போஷிப்பாரா.